ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. அடுத்த ஆண்டில் இருந்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியை ஏடிஎம் இயந்திரங்களில் எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் அமைச்சகம் தனது தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனை பாதுகாப்பதற்காகவும் வயதான காலத்தில் யாரையும் சார்ந்திருக்காமல் வேலை செய்யும் போதே தங்களுக்கு தேவைப்படும் நிதியை உருவாக்கவும் இபிஎஃப்ஓ எனப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பால் வழங்கப்படும் ஒரு திட்டம்தான் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டமாகும். இந்த திட்டத்தில் பணிபுரியும் போதே ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து பங்களிக்க வேண்டும். இந்நிலையில் இனி இபிஎஃப் பணத்தை ஏடிஎம் இயந்திரங்களில் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதற்கு இபிஎஃப்ஓ 3.0 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய தொழிலாளர் துறையின் செயலர் சுமிதா தாரா கூறுகையில், மத்திய அரசின் திட்டங்களால் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் வேகமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் இப்போது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களாக 7 கோடிக்கும் அதிகமானோர் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் அடுத்த ஆண்டு முதல் தங்கள் பணத்தை ஏடிஎம்களில் எடுத்துக் கொள்ளலாம். இதற்கான பணிகள் இப்போது இறுதி கட்டத்தில் இருக்கிறது. தொழிலாளர் அமைச்சகத்தில் ஒவ்வொரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. ஜனவரி 2025 முதல் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் இருக்கும் என்று சுமிதா தாரா கூறினார்.